என்னப்பா நோன்றா? என்னாச்சு இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து எங்கள் தங்கத்தோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்தாச்சு. இன்னைக்கு தான் 19th. இன்னைக்கு வந்து எங்கள் தங்கத்தோட ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு ஸ்டார்டிங்கு நாங்கள் வந்து 4 மணிக்கெலாம் எழுந்து பலூனெல்லாம் ரெடி பண்ணி அங்கே காட்ட. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பலூன்லாம் பாதியில் கால்வாசி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மீதி ரெடி பண்ணணும். ஏன்னா ஈவினிங் தானே ஃபங்க்ஷனு, அதனால் வந்து மொத்தமாக ஊதி வச்ச பலூன்லாம் டேஞ்சராக வெடிச்சிட போகுது. ஏன்னா காற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஊதி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு பர்த்டே. அவரை எழுப்பி குளிப்பாட்டணும். அவர் எப்போ எழுந்துக்கிறாரோ அப்போ தான் நம்ம எழுப்பணும்னா அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக கேசரி ரெடி பண்ணிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க கேசரி. நெய்யில் போட்டு வறுத்துன்னு இருக்கிற ரவையை வாசனை ஸ்மெல் தேங்காய் ஸ்மெல்லு வருது. ஏன்னா என் தலையில் தேங்காய் எண்ணெய் தடவினல்ல, அந்த ஸ்மெல்லு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கத்தோட ஃபேஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் இல்லை இன்னைக்கு. கண்டிப்பாக இந்த இதுக்கப்புறம் வந்து எங்கள் தங்கம் வந்து வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதை வந்து இன்னைக்கு தான் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து எப்படியோ செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு கேசரி ரெடி பண்ணிட்டு கேசரியோடு மீட் பண்ணுறேன் உங்களை. ஆமாம், நான் எங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது சொல்லுவாங்க? அவுட்ஃபிட். அவுட்ஃபிட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பாவோட அவுட்ஃபிட். பர்த்டேக்காக புது ட்ரெஸ். இப்போ ஒன்று ஈவினிங் ஒன்றா, அப்புறமா அது வந்து ஈவினிங் இன்னொரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலையில் வந்து இப்போ கோவிலுக்கு போட்டு போகிறதுக்காக அவருக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நான் ரெடி ஆகிட்டேன். ஆமாம் ஆமாம், சார் இன்னும் குளிக்காத சுற்றிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, 4 மணிக்கு எழுந்து மார்க்கெட்லாம் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து தின்னுக்கோ ரீ வரணும். அது மார்க்கெட்லாம் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு. ஆற வைக்கணுமா? எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்றேன். பரவாயில்ல பாப்பா, நீ செய் பாப்பா, நான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது, நீ கவலையே படாது. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், சூப்பராக இருக்குது பாப்பா. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, என் பாப்பா மனசு கஷ்டப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேசரியெல்லாம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்லேயே சாமி கும்பிட்டு நான் வந்து இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்ப்பா? கோவிலுக்கு போயிட்டுருக்கோம்ல. ஆசிரமம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோவில் போகிறோம். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு வீட்லேயே ரொம்ப. அவங்க சொன்ன டைம் வந்து வீட்லேயே வந்துடுச்சு. சரி, நமக்காக அவங்க வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரமம் போயிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். எங்கள் தங்கம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. எங்கள் தங்கம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் செம்மையாக உட்காந்துன்னு இருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பாக அவரை காட்ட போகிறோம் இன்றைக்கி. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. ரினிவல் கிடையாது, மறக்காமல் பாருங்கள். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து இப்போ நேரம் ஆசிரமம் போயிட்டு அதுக்கப்புறமா கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தங்கம் வருவார்ல, கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் தங்கம் வந்து வண்டியில் நோண்டின்னு உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யார்? இவங்க அண்ணன், எங்கள் அப்பா அம்மா, அவங்க அண்ணன் வராங்க. சரி, அவங்க வந்தோடனே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து அப்புறம் போகலாம், இது இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 11:30க்கு வந்து ரெகுலராக டெய்லி சாப்பிட்ருவாங்களாம். ஸோ அது வந்து நம்மளால் பிரேக் ஆகக்கூடாது. ஒன்றுமே ஒரு வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து காலையில் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறமா வந்து சிக்கன் வாங்க போயிட்டு அப்புறம் தயிர் வாங்கணும். அதுக்கு ஒவ்வொரு டைமிங் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும், இந்தந்த டைமிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க வந்தாங்கன்னா நம்ம உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வெளியிலேயே காட்டிகிட்ருக்கோம்.
நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போகலாம். சரி, ஒரு வழியாக உள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு ஆளுங்க வேறு இன்னும் வரல. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம வந்து ரொம்ப லேட் ஆகக்கூடாதுன்னு வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். அவங்க வந்தோடனே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க போல். ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபுட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டே நம்ம வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுன்னு நம்ம கிளம்பலாம்ல. ஏன்னா கோவிலுக்கு வர போகணும், பாப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணணும். சரிங்க, முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது வரை கேட்குதா இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக அங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே போய் ஆசிரமம் போனாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆசிரமம் போயிட்டு ஃபுட்டு வந்து நாங்கள் கொடுத்தோம். ஸோ மீதி வந்து அது வேணா இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம். அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க. ஆனால் நாங்கள் வந்து அங்கே யாருமே நாங்கள் எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து அப்படியே பண்ணது மட்டும் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் நாங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் கையாலே சாப்பாடு போட்டு ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அது வந்து எங்கள் தங்கம் வந்து அவர் கையால் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவர் யாருக்கு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவரே எடுத்து போய் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு வந்து பாப்பா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. ஏன்னா கோவிலுக்கு வராமல் இருந்தால் மனசு கஷ்டமாயிடும் சொல்லிட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடற்கரைன்னு வந்துட்டு வெயில் எங்கள் தங்கம் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. என்னப்பா சாப்பாடு சொல்லிட்டியா? என்னவா எவ்வளோவா? சரிப்பா, 10 சாப்பாடு. ஆமாம். அடுத்து நாங்கள் வந்து பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ணது, பிரியாணி செஞ்சது, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.